வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ரன்வீர் சிங், ஆர் மாதவன், சஞ்சய் தத் இவங்களோட காம்போவுல ஒரு ஸ்பை ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற துரேந்தர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தை உரி படத்தை இயக்கிய ஆதித்யா தார் தான் இயக்கி இருக்கிறாரு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா 1990 ஆரம்பத்துல இந்திய உளவுத்துறைக்கு ஒரு பெரிய ரகசிய தகவல் ஒண்ணு கிடைக்குது. இந்தியாவோட பாதுகாப்பை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சதி திட்டம் ஒண்ணு தீட்டப்படுது. அந்த சதி திட்டத்தை தடுத்து நிறுத்த ரன்வீர் சிங் தலைமையிலான ஒரு ஸ்பெஷல் டீம் ஒண்ணு உருவாக்கப்படுது. சஞ்சய் தத்து தலைமையிலான பயங்கரவாத கும்பலை தடுத்து நிறுத்த ரன்வீர் சிங்கும் ஆர் மாதவனும் எல்லை தாண்டி போறாங்க. அங்க அவங்க ஃபேஸ் பண்ற ஆபத்து என்னென்ன, துரோகம் என்னென்ன, கடைசியா என்னதான் அனுச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துல வழக்கமான ரன்வீர் சிங்கை நீங்க பார்க்காம ஒரு சீரியஸான உளவுத்துறை அதிகாரியா அவரு மிரட்டி இருக்கிறாரு. அவரு பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே படத்துல அல்டிமேட்டா இருக்குது. இந்த படத்துல ஆர் மாதவன் மற்றும் சஞ்சய் தத் இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய அனுபவமான நடிப்பு மூலமா திரைக்கதைய அடுத்த கட்டத்துக்கு நல்லாவே எடுத்துக்கிட்டு போறாங்க. படத்தோட இயக்குனர் ஆதித்யா தாரை பத்தி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி அவர் இயக்கிய உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படத்துல பண்ண மேஜிக்க இந்த படத்துலயும் அவரு நேர்த்தியாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. படத்துல வர ஆக்ஷன் காட்சிகளை இவங்க சினிமாத்தனமா கொண்டுட்டு வராம ரியலிஸ்டிக்கா இவங்க கொண்டுட்டு வந்த விதங்களாகட்டும், 1990 காலகட்டத்தை இவங்க திரையில கொண்டுட்டு வந்த விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல மேக்கிங்ல பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட எடிட்டிங் ஒர்க் நல்ல ஷார்ப்பாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் 3 மணி நேரம் 30 நிமிஷம் பக்கம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். சோ இந்த படம் நீங்க பாக்குறதா இருந்தா பொறுமையா தான் கொஞ்சம் இருந்தாகணும். படத்தோட முதல் 30 நிமிஷம் பொறுமையா தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் திரைக்கதை விறுவிறுப்பா மூவ் ஆகவே ஆரம்பிக்குது. படத்துல ஆக்ஷன் மற்றும் தேசபக்தி இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால படத்துல வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல வர சில காட்சிகள் பல ஸ்பை த்ரில்லர் படங்கள்ல பார்த்த ஒரு ஃபீலை தான் ஏற்படுத்துது. ஓவராலா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துக்கு 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்குது. படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஆனா ரத்தம் தெறிக்கக்கூடிய புரூட்டலான காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.